Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ பழைய சோறு சாப்பிட்றோம், அதோட கூட என்ன சாப்பிடணும் அண்ட் அந்த காம்பினேஷன்ஸ் ஏன் வச்சாங்க அதை பற்றி பேச போகிறோம். இப்போ பழைய சோறே நம்ம இப்போ கம்பன் சோறு இல்லை கேழ்வரகு இல்லை தெனை இந்த மாதிரி பண்ணால் இன்னும் பெட்டர், இல்லை கருப்பு கவுனி அரிசி இல்லை சேப்பு அரிசி இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பழைய சோறு பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னுமே பெட்டர். ஏன்னா அதில் ஃபைபரும் வருது, மற்ற நியூட்ரியன்ஸும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு எடுத்திங்கன்னா புரத சத்தும் இருக்குது, நார் சத்தும் இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வரும். வேற ஒயிட் ரைஸ்னு எடுத்தால் கார்போஹைட்ரேட் தான் மெயினாக வரும். அண்ட் அடுத்து இதில் ஃபைபர் இருக்கிறதுனால இப்போ சேப்பரிசி கருப்பரிசி எடுத்திங்கன்னா இது நல்ல கிருமிகளை இன்னுமே நல்லா கொடுக்கும். எதுக்கு நம்மளுக்கு நல்ல கிருமிகள் வேணும்? ஏன்னா நல்ல கிருமிகள் நம்ம உடம்புல சேர சேர ஹெல்த் வருது. அண்ட் இந்த சம்மர் டைமில் இதை சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வராத தவிர்க்க உடம்பை பெட்டராக்க நிறைய விஷயத்துக்கு இப்போ யாரெல்லாம் சூடு குளிர்ச்சி அப்படின்னு நம்புகிறாங்களோ இது குளிர்ச்சி, இது நல்ல உடம்பை கூலாக வைக்கும். அண்ட் லைட் டயட் இது ரொம்ப நல்லது. ஸோ இது கூட என்ன சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, வெறும் பச்சை வெங்காயம் சாப்பிடுவாங்க, இதில் விட்டமின் சி சத்து இருக்குது, இது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய், உப்பு நார்த்தங்காய் சாப்பிடுவாங்க. உப்பு நார்த்தங்காயில் உப்பு இருக்குது, ஆனால் அந்த நார்த்தங்காங்கிறது அந்த தோலோட நம்ம காய வைக்கிறது. இது சிட்ரான் அப்படின்னு இங்கிலீஷில் பேர். இந்த நார்த்தங்காய் இது காரம் போட்டு எண்ணெய் போட்டு அப்படி கிடையாது, வெறும் உப்பு காய வச்சு உப்பு போட்டு காய வச்சு வச்சது. இதுலேயும் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த அவுட் சைடு அந்த ஸ்கின்னோட நம்ம சாப்பிட்றதுனால இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. விட்டமின் சி சத்து நிறையா இருக்குது. இது இல்லைன்னா நீர் எலுமிச்சங்காய் சாப்பிடுவாங்க. நீர் எலுமிச்சங்காய்னா என்ன? வெறும் நம்மளோட எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதில் தாளித்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. இதை எடுத்து சாப்பிட்டோன்னா இதில் ஃபுல்லாக விட்டமின் சி சத்து, அதை தோலோடு போடுறதுனால நம்ம நார்த்தங்காய் மாதிரி எல்லா பெனிஃபிட்டும் வரும். இதெல்லாம் விட்டுட்டு வடுமாங்காய் சாப்பிடுவாங்க. இப்போ வடுமாங்காய்னா என்ன? சின்னதாக இருக்கிற மாங்காயில் உப்பு, கடுகு பொடி, மிளகு அதாவது மிளகாய் பொடி, தட் இஸ் சில்லி பவுடர், இதை போட்டு கொஞ்சமாக அதில் வழக்கெண்ணெய் ஊற்றி அப்படியே வச்சுருவாங்க. இதில் குக்கிங்கே கிடையாது. ஸோ இது தண்ணி விட்டு விட்டு இனிஷியலாக நம்ம கலரணும், அது போடுறச்சு. அதுக்கப்புறம் இது வருஷக்கணக்கு கூட இருக்கும். இது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் அந்த மாதிரி அந்த உப்பில் இருக்கிறதுனால இதில் நல்ல அதுலேயே ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது, நல்ல குட் பாக்டீரியா இருக்குது. இப்போ யாருக்காவது ரொம்ப ஸ்டமக் அப்செட் இருந்தால் இந்த வடுமாங்காவை கட் பண்ணி இதை வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே அந்த குட்டி விதை இருக்குது இல்லையா, அது கொடுத்தா ஸ்டமக் அப்செட் சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ இது ஊற ஊற அந்த வடுமாங்காய் நீங்கள் அப்படி கையில் எடுத்தாலே அப்படியே ஈஸியாக கசக்கிடலாம். அதை கூட கசக்கி நீங்கள் இந்த பழைய சோறு இல்லை இந்த மில்லட்டோட நம்ம சிறுதானியத்தில் பண்ண பழைய சோறு இல்லை நம்ம இந்த மாதிரி கம்பன் சோறு இல்லை கருப்பு கவுனி சேப்பரிசி இதெல்லாம் வச்சு பண்ணுறதுல அப்படியே அதை நெசுக்கி போட்டுடலாம். ஸோ மெயினாக என்ன பழைய சோறில் இருக்குன்னா, ஒன்று நம்ம நைட்டே வேக வச்சு ஓவர் நைட் அதை ராத்திரி முழுக்க அதை புளிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதே கொஞ்சமாக அதில் தயிரோ மோரோ போட்டுட்டு அந்த தண்ணி ஆகாரம் ரொம்ப முக்கியம். இப்போ சில பேர் டயபெட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும் அண்ட் சுகர் வேல்யூ ஜாஸ்தி இருக்கும், ஆனால் வீட்டில் ஒயிட் ரைஸில் தான் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் அந்த வாட்டர் கொஞ்சம் எடுத்து குடித்தா அதோட பெனிஃபிட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் டிஃபன் எடுக்கலாம். பட் உங்களுக்குன்னு வீட்டில் இந்த மாதிரி கம்பு இல்லை தெனை இல்லை கருப்பு கவுனி அரிசி இல்லை சேப்பரிசி இது பண்ணினா போகிறோம், உங்களுக்கு இது நல்லது. பட் இதே கேழ்வரகு பண்ணால் உங்களுக்கு அந்த அளவு குடிக்க முடியாது. ஏன்னா கேழ்வரகு எடுத்திங்கன்னா அரிசியை விட இது சுகரை கம்மியாக ஏற்றும். பட் கேழ்வரகை விட நம்மளுக்கு கம்பு, தெனை, கருப்பு கவுனி அரிசி, சேப்பரிசி
இன்னுமே சுகரை கம்மியாக ஏற்றும். அதனால கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். இது இந்த விஷயத்துலலாம் வந்து கம்மியாக இருக்குது, கேழ்வரகுல கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதை விட மேக்சிமம் வந்து நம்மளோட வெள்ளை அரிசி தான். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸோடு சாப்பிட்டா நம்ம இன்ஃபெக்ஷன் வராத ஹெல்த்தியாக சம்மர் பூரா இருக்கலாம். ஏன்னா சம்மருங்கிறது மார்ச் மாதம், சிவராத்திரி போன உடனே ஆரம்பிக்கும். இது மே, ஜூன், ஜூலை, சில சமயம் அக்டோபர் வரையும் கூட போகும். அக்னி நட்சத்திரங்கிறது ஏப்ரல் மேல வரும், பட் சூடுங்கிறது கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் அந்த டைம் வரலும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு அதோட பெனிஃபிட்ஸை எடுத்துக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். Please like, share and subscribe our channel.